ஜாக்கி டிவி நேயர்களே, பிக் பாஸ் 9 தமிழ் இன்றைக்கி திங்கக்கிழமை 3/11/2025 முக்கியமாக 29வது நாள் 30வது எபிசோட். 3 ப்ரோமோ. அது மட்டும் கிடையாது, ஓப்பன் நாமினேஷன் வேறு. தலைவியாக திவ்யா வந்திருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் இருந்தாலும் கூட இப்போ தான் இந்த ஷோவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. முக்கியமாக திவ்யா நிறைய போல்டாக பேசுகிறாங்க. நிறைய விஷயங்களை இப்போ கீப் குவைட்டாக எல்லாரையும் வைக்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பட் இது ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னும் போது இன்றைய ப்ரொமோக்களும் கலக்கட்டுது. ஏன்னா வைல்டு கார்டில் ஒரு 4 பேர் உள்ளார வராங்க அப்படின்னும் போது எப்படிலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதனாலே நான் இன்றைக்கி கொஞ்சம் லைவ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறையவே இருந்தால் ஈவினிங் ரிவ்யூலையும் பேசுவோம். தனியாக திவ்யாவுக்காக ஒரு வீடியோவும் ஒன்று போடுவோம் இதை முடிச்சதுக்கப்புறம், ரைட்? ஸோ 3 ப்ரோமோ. இந்த 3 ப்ரோமோவில் பார்வதி திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சொன்னவங்க கிட்ட அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்காங்க. நீ அப்படி நிற்காத, இப்படி நிற்காத, அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? இந்த கேள்விகள் எப்பயுமே 2வது நாள் இல்லை 3வது நாள் வந்துடும். நாங்கள் இவ்வளோ நாள் விளையாட்டே நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இப்போ இன்றைக்கி சபரி கூட அது மாதிரி சொன்னார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ நாள் நாங்கள் விளையாட்டை ரொம்ப கேவலம்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சபரி சொன்னார். பட் திவ்யா கேப்டன் அப்படின்னும் பொழுதும் எல்லாரும் திவ்யா பேசும்போது எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் பார்வை அமித், சாண்ட்ரா இன்றைக்கி எல்லாருமே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக திவ்யாவும் சாண்ட்ராவுமே பேசிட்டு இருந்தாலும் அந்த கோபத்தின் காரணமாக அவங்க நான் எப்படி இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நான் முடிவு பண்ணிக்கிறேன், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்வை பேசினாங்க. பொதுவாக ஒரு ஊரில் ஒரு ரவுடி இருக்கான், அவனை யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு வச்சுக்காங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரவுடி என்ன பண்ணுவோன்னா எடுத்ததுமே அப்படியே டக்குன்னு டவுன் ஆக மாட்டான். ஏன்னா அவனுடைய கெத்து பாதிச்சிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான்னா, அதாவது ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணாமல் ஓரளவுக்கு அழிச்சாட்டியம் லைட்டாவது பண்ணுவான். இல்லைனா அவன் ரவுடி பாரு, அந்த ஆள் அவன் பொட்டி பாம்பா அடங்கிட்டான். அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு வந்துட்டாருன்றதுக்காகவே, ராகவன் வந்துட்டாருன்றதுக்காகவே அவன் பொட்டி பாம்பா அலம்பிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த ரவுடி தொழிலே அசிங்கும், அவனுக்கே அசிங்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் அடங்கி வாசிப்பான். ஆனால் என்ன இருக்கோ அதை சொல்லுவான். கொஞ்சமாவது டகுல் பச்சா வேலை காமிப்பான்னு வச்சுக்காங்களேன் அவன். ஸோ அப்போ தான் அவன் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு கெத்தாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பார்வை பார்க்குறேன். அவங்க இவ்வளோ நாள் முன்னுக்கு பின் முன்னாடி பேசினாங்க. நான் பேசுகிறது தான் கரெக்டாக எல்லாமே பேசினாலும் கூட ஒரு நேற்று இன்றைக்கெலாம் கொஞ்சம் பொட்டி பாம்பாக இருந்துட்டு காலையில் திரும்பவும் அவங்க வேலையை காமிச்சாங்க. அதனுடைய நீட்சியாக தான் அந்த முதல் ப்ரோமோவில் நீங்கள் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் எப்படி இருப்பேன் என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது அதுதான். ஓகேவா? இது ஒன்று. இது ஃபஸ்ட்டு ப்ரோமோ. 2வது ப்ரோமோ வியன்னா இதுவரையிலும் என்ன விளையாட்டு விளையாடிருக்காங்க, துஷார் என்ன விளையாட்டு விளையாடிருக்காங்க, அரோரா இதில் என்ன விளையாட்டு விளையாடிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸாக உள்ளார ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிர்வினை ஆட்டுறது. அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே பண்ணலைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் அரோராவை நான் ஏற்றுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று ரூடாச்சு, அப்படி ரூடாக அமித் பண்ணுறாரோ இல்லை இவங்க பண்ணாங்களோ அவங்க சொல்கிறாங்க இது ரூடு அப்படின்றாங்க, எனக்கு ஏற்பட்ட இது அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வியாக கேட்பாங்க. ஆனால் இதுவரையிலும் வியன்னாவோ துஷாரோ அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கிறாங்க, அதான் உண்மை. ஆனால் வியன்னா ஒரு சில இடங்களில் பேசுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும். மற்றவங்களுக்கு யோகியம் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரியான மாக்கிங் இவங்க பின்னாடி வேறு மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி எஃப்ஜே கூட அதை அழகாக முன்னிறுத்தி சொன்னாப்புல. வியன்னா நாமினேஷன் பண்ணும்போது எஃப்ஜே சொன்னது எல்லாமே உண்மை. ஏன்னா அவங்க அப்படி தான். இன்னொன்று தான் இன்றைக்கி பேசும்போது பார்த்திங்கன்னா அழகாக தமிழ் வரும், மற்ற நேரத்தில் கொஞ்சம் பேசுவாங்க. ஓகேவா? இன்றைக்கி சமயக்கட்டில் அவங்க பேசும்போது அவங்க கரெக்டாகவே அட்ரஸ் பண்ணாங்க, கரெக்டாகவும் பேசினாங்க. இப்போ என்னென்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக எந்த கும்பல் நல்ல ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அந்த இடத்துல மொக்கையாக ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி கிராசரி எடுத்துக்கும் போகும்போது கூட பிரவீன் கிட்ட சண்டை போட்டது. நீங்கள் எந்த பொசிஷனில் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி திவ்யா ஃபுல்லாக எல்லாரையும் கீப் குவைட்டாக ஆக்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த வாய் பொத்தி எப்படி பிரவீன் அந்த மாதிரி அந்த வீட்டை மிலிட்ரி மாதிரி வரோம். ஆனால் திவ்யா அப்படி பண்ணலாம். ஆனால் அதுக்கே வியன்னா நான் வாய்மூடி வாய்மூடிலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு போது அப்போ திவ்யா சொல்லுவாங்க, நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் தான் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அட்ரஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே சந்தை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க.
மீன் மார்க்கெட் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, சந்தைக்கடை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதன் பிறகு இது 2. 3வது ப்ரோமோ வந்து திவாகர் வந்து ரொம்ப தெளிவான ஆள், ரொம்ப கால்குலேட்டிவாக பேசுகிறதுலேருந்து, இது நான் தான் பக்கம் வந்து ஒரு சவுண்டு இருக்கும், சத்தம் இருக்கும்னா, நான் தான் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வருது அப்படின்னா அதை வந்து உடனே பேசி அதை மடமாத்துறதுல ஒரு வல்லவர். ஸோ இந்த வாட்டி பிரஜன் கூட வந்து நாமினேஷன் பண்ணும்போது ஒரு 100 செடியில் வந்து 2 செடி வந்து தப்பாக இருக்குன்னா அந்த 2 செடி தான் தூக்கி போடணுன்ட்டு பார்வையும் திவாகரையும் வந்து அவங்க வந்து நாமினேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திவாகர் வந்து ரொம்ப தெளிவான ஆள். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பேர் என்ன, திவ்யாவை வந்து அவர் வந்து எதிர்க்கிறார். அது எப்படின்னா, எதிராளியை வந்து இப்போ உதாரணத்துக்கு விக்கல் விற்கிறவங்க கூட அவர் அப்படி தான் போய் சீனார். உனக்கு தைரியம் இருந்தால் என் கூட போட்டி போடு, நாமினேஷனில் வந்துட்டு பேசு, எனக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க, உனக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நேற்று நைட்டு கூட வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நான் வந்து வெளியில் படுக்கிறேன்னு என்னோடய ரசிகர்கள் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கோடானகோடி ரசிகர்கள் யாரும் வந்து வருத்தப்படாதீங்க, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி இப்படின்னு அவர் பேசும்போது பயங்கரமாக வந்து நம்ம விக்கல் விக்ரம் வந்து நக்கல் விடுவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவான ஆள். ஆனால் என்ன சொல்லணுமோ அதை ப்ரொபகண்டா பண்ணுறதுலேருந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல பயங்கரமான ஆள். ஒரே ஆளை செய்யக்கூடாது. இன்றைக்கி வாட்டர்மெலனையும் பார்வதியும் எல்லோரும் நிறைய பேர் வந்து ஓப்பன் நாமினேஷன் சொல்லும்போது 2 பேருமே காண்டாகி அமித் கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஆளுக்கு எப்படி இவங்க போடுறாங்க. அப்போ அமித் சொல்லுவார், ஒரே ஆளுக்கு போடல, எல்லாருமே வந்திருக்காங்க. சபரியிலேருந்து, எஃப்ஜேலேருந்து, வியன்னாவிலேருந்து எல்லாரும் கூடுமானவரை எல்லாம் வந்துட்டாங்க. யார் வரல, கெமிலாம் எல்லாமே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வரலன்னு நினைக்கிறேன், கனி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சகட்டு மணிக்கு போட்டு அதை அப்போ தான் வந்து அமித் சொல்லுவார், எல்லோரும் தான் வந்துட்டாங்களா, அப்புறம் என்ன, ஆமாம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனாலும் பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், தங்களை வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க மற்றவங்கள போய் என்ன வேணாலும் சொல்லலாம். இதான் அவங்களுடைய பேசிக்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து திவாகர் மேலேயும் பாரு மேலேயும் பயணித்த இந்த 27-28 நாட்களில் திரும்பவும் அவங்க வந்து ஆப்போசிட் விளையாடுறாங்க. எப்படி வந்து பாரு வந்து உள்வாங்கிட்டு நேற்று ஃபுல்லாக போய் எல்லார்ட்டையும் என்ன நடந்துலாம் கேட்டுட்டு நான் அப்படி தான் இருப்பேன், என்னை பற்றி பேசுறது உங்களுக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி திரும்ப சண்டைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க போய் கேட்கலாம், அவங்க யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ நேற்றுலேருந்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத சாண்ட்ராவும் சரி நம்ம திவ்யாவும் சரி போட்டு உடச்சிட்டாங்க. அதுவே பெரிய பின்னடைவு. ஓகேவா? அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ரவுடி வந்து உடனே வந்து ஆயுதத்தெல்லாம் கீழே போட மாட்டான், கொஞ்சமாக தான் போ அப்படின்ற மாதிரி சொன்னது அதுதான். ஸோ இப்போ திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, திவ்யாவை வந்து வம்பு கிழகிறாரு. முக்கியமாக வந்து நீங்கள் வந்து தைரியமே இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். அதேமாதிரி என்னென்னா திவாகர் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார், பேசும்போதே கவுண்டர் கொடுப்பார். அப்போ வந்து திவ்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடக்குவாங்க. ஒன்று நான் பேசும்போது யாரும் பேசாதீங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாருமே கார்னர் பண்ணுறதுனால அவர் திவ்யா மேலே, அதாவது இப்போ வந்து பாருவுக்கும் சரி திவாகருக்கும் சரி திவ்யா எட்டிக்காக அசப்பாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க, பேசுகிறாங்க. ஸோ இந்த 3 ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியன்னா, திவாகர் அண்டு பாரு, இவங்க 3 பேரும் வந்து ஒன்றா இருக்காங்க. முக்கியமாக எஃப்ஜே இன்னைக்கு நாமினேஷனில் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக வாட்டர்மெலன் என்ன சொன்னார்னா, அதாவது நேற்று வந்ததுமே அவங்க சொல்லுவாங்க, தகுதி தராதரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்படி தகுதி தராதரம் இங்கே யாருமே உங்களுக்கு இணையாக இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நேற்று. அதை தான் இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ எப்படி என்ன வெளியே போன்னு சொல்லலாம், அது பிக் பாஸ் சொல்லட்டும், இதை சொல்கிறது உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னும் போது எனக்கு உரிமை இருக்குது, பிக் பாஸ் சொல்லி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். திவ்யா சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்டு போகல, மக்கள் தான் ஓட்டு போட்டு தான் இதை வெளியே போகணும் அப்படின்னு ரொம்ப கிளவராக இருந்தார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் அவர் பண்ணார். இன்னொன்று காண்டு வந்து திவ்யா மேலே இருக்கும். அவர் பாருக்கிட்ட வந்து ஓப்பன் நாமினேஷனில் கெமி அப்படின்னு இவர் தான் சொல்லுவார். ஆக்சுவலி கெமி அப்படின்னு வர அதை வந்து திவ்யா கண்டுபிடிச்சிடுவாங்க. அது என்னது குரூப்பிசம் மாதிரி வந்து ஒரு பேரை வந்து சொல்லி நீங்கள் போய் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து திவாகர் போடுறாரு. அதனால் அவருடைய அந்த இன்னோசன்ட் பிம்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடித்து ஆடுறதுக்கு இப்போ தான் களத்தில் இறங்குறாரு. அப்போ வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும், ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெளியிலேருந்து உள்ளார வரும்போதே அவங்க தெளிவாக அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு அப்படின்றதும், நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல, இந்த பிக் பாஸ் வீடு இன்றைக்கி நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உள்ளார வந்தால் நீங்கள் இந்த தான் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தான் இன்றைக்கி வந்து இவரும் கேட்டார், நம்ம பிரஜனும் கேட்டார்னு வச்சுக்காங்களேன். ஸோ களை கட்டியிருக்கு.
ஸோ மெயின் எபிசோட்லையும் சரி ஸ்பெஷல் வீடியோஸ்லையும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த ப்ரொமோவில் வந்துச்சு. திவாகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, ஏன்னா இப்போ எப்ஜேவும் துஷாரும் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. வியன்னாவும் பண்ணுறாங்க, அதை துஷாரும் பண்ணுறாங்க. வியன்னா வந்து ரொம்ப ஓப்பனாகவே பண்ணாங்க, அதுதான் எப்ஜே சொன்னாப்பில். ஸோ திங்கக்கிழமை ஓப்பன் நாமினேஷன் தலைவி திவ்யாவாக வந்திருக்காங்கன்னும் போது உத்தி பிரிக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் பற்றி விரிவாகவே பேசுவோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ப்ரோமோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.